எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது தேவபக்தியான வாழ்க்கை என்பது உயர்ந்த தெய்வீக தரிசனத்துடன் வாழ்வது. அவ்விதமான உயர்ந்த தரிசனமுடைய வாழ்க்கையை வாழ வந்தவர்கள் அந்த தரிசனங்களுக்கு உகந்த சூழ்நிலைகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, லோத்து உயர்ந்த ஆவிக்குரிய தரிசனத்தோடு ஆபிரகாமோடு நடந்த மனிதன். ஆனால் சோதோம் என்ற ஆவிக்குரிய வாழ்விற்கு சம்பந்தமில்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டதால் தரிசனம் தோல்வியுற்றது. அதே வேளையில் தேவ தரிசனமுடையவர்கள் அல்லது தேவ பக்தியுடன் வாழ்வதை தெரிந்து கொண்டவர்கள் ஆவிக்குரிய பொருத்தமான சூழ்நிலைகளில்தான் இருப்பார்கள் என்றும் கூற முடியாது. உதாரணமாக, தேவ தரிசனமுடைய யோசேப்பு அதற்கு சம்பந்தமில்லாத பாவத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில்தான் வைக்கப்பட்டான். இருப்பினும் அந்த தரிசனத்தின் வலிமையினால் அந்த சூழ்நிலையை மேற்கொண்டான். அக்கினி நடுவில் நாம் வைக்கப்பட்டால் தேவன் அதன் நடுவிலும் நம்மை பாதுகாப்பார். அதே வேளையில் நாமே அக்கினி போன்ற சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டால் அதனால் பாதிக்கப்படாமல் காக்கப்படுவது கடினமான காரியம். ஏனென்றால் தேவனுக்காக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது போன்ற தரிசனமுடையவர்கள் அதனை முக்கியப்படுத்தி அதற்கேற்றபடி முடிவுகள் எடுப்பதை தேவன் விரும்புகின்றார். எனவே தேவ பிள்ளைகளே, உள்ளத்தில் உறுதியும் எண்ணத்தில் தெளிவும் வேண்டும். அப்பொழுது பிசாசின் தந்திரங்களுக்கு தேவ தயவோடு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக